வண்ணங்களா அம்மையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீமான பெரிய அளவுக்கு உயர்த்தும். மக்கள் சிம்பதி அவருக்கு கூட்டம். இது பரவாயில்ல, மக்களுக்காக கைதாகிறார் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. கைது விவகாரம், கைதுக்கான அச்சம், கைதுக்கான சவால், கைதுக்கான சூழ்நிலை, அதுக்கான சாத்தியம் சீமான் அடுத்த தேர்தலில் இன்னும் ஒரு பெரிய சக்தியாக பார்கெயின் பண்றதுக்கான சக்தியாக மாறதுக்கு உதவுமா? அவர் தனிச்சு போயிட்டு இருக்காரு. உண்மையை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதிக போலாம் இல்லையா? அதை சொல்றேன். உண்மையை மீறி யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. திமுக எதுக்கு சீமானை வளர்த்து விடணும்? கில்லிங் இன் சைலன்ஸ் தான் சீமானை ஹேண்டில் பண்றதுக்கு சரியான விதங்கிறது. கண்டுக்காம விடுறது. திமுக விட்டு சீமானுக்கு போமா சார்? அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நான் 210 நாளும் தனிச்சு நிற்பேன். ஸ்டாலினாலும் நிற்க முடியுமா? சீமான் மெதுவாக வளருவார், உடனடியாக வளர மாட்டார். ஸ்டாலினுக்கு தெரியும். விஜய் பேசுவாரியா, சீமான் செயலில் இருப்பாரியா, விஜய் வெட்டியா, சீமான் தான் ரியல் ஹீரோன்னு அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த கம்பேரிசன் திமுக விஜய் சீரியஸ் எடுத்துக்கிறதுல விஜய் 214 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார். அதனால அவரை பேசுறதே வேஸ்ட். சட்டப்பேரவையில் ஒரு 10 சீட் ஜெயிக்கணும்னு பிஜேபி நினைக்காதா? அது நீங்க பிஜேபியை நல்லிஃபை பண்ணி ஒரு அற்ப சந்தோஷத்தை நீங்க எல்லாம் பேசி அடைஞ்சுக்கிடுங்க. இல்ல 10 சீட் வேண்டாமான்னு கேட்குறேன் சார். அந்த நிலைமையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க சார். சீட் வேண்டாமா வேண்டாமா? இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு இடங்கள் இல்லாமல் அடுத்து நேராக மக்களவை தேர்தலை தான் குறிவைக்குமா? ஏன் சார் இடம் இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க வாரீங்க? நான் உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வணக்கம் நண்பர்களே. சீமான் கைதுக்கு தயாரா? ஏன் சவால் விடுகிறார்? இதனால் அவருக்கு லாபமா? இதை பற்றி பேசுவதற்காக திரு ரவீந்திரன் துரைசாமி இங்க வந்திருக்கார். வணக்கம் திரு ரவீந்திரன். வணக்கம் நிஜந்தன். சீமான் ஏன் சவால் வர்றாரு? கைதுக்கு தயாராக? கைதுக்கு தயார் தான். ஏன் கைது விரும்புறாரு? சனி கைது பண்ணா இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. சனி ஞாயிறு ரிமாண்டு. ஓகே, கைது பண்ணிடுங்கன்னு தான் வர்றாரு. ஏன் அந்த மாதிரி சவால் விடுறாரு? லாபம்னு நினைக்கிறாரு. என்ன லாபம் இருக்கு? ஜெகன் ரெட்டிக்கு கைதானது லாபமாச்சு, நாயுடுக்கு லாபமாச்சு. அந்தந்த பொசிஷனுக்கு தக்கன கைதாகிறது சீமானுக்கு லாபம். தூண்டி விடுறாரா? அரெஸ்ட் பண்ணி பாருங்க, கைது பண்ணி பாருங்க. இல்லை, அவர் பாடி லாங்குவேஜ் பேசுறது எல்லாமே கைது பண்ணுங்கிற அதில் தானே. கைது பண்ண மாட்டேங்கிறாங்களே, எப்படி இருக்கும்? இல்லை, கைது பண்ணுனா ஓகே, நல்லது தானே இருக்கு. இல்லை, கைது பண்ணா நீங்க சொன்ன மாதிரி செல்வாக்கு ஏறும் அப்படின்னு விரும்புறாரு. சந்தேகமே இல்லை. நாயுடு கேரி இருக்கு, ஜெகன் ரெட்டி கேரி இருக்கும்போது சீமானுக்கும் 8ன்னா அது 24 ஆயிரம். ஒரு சம்மன் வந்துச்சுன்னா போய் சந்திச்சா, காவல்துறை சந்திச்சா அங்கே அரெஸ்ட் பண்ண போறதில்ல, கைது செய்ய போறதில்ல. இருந்தாலும் அதை தவிர்க்கிறது, அதுல முரண்படுறது, இது சம்பந்தமான நியாயங்கள் தமிழக மக்கள் மத்தியில் போகுது. நீங்க சீமானுக்கு எதிரானதை என்ன வேணாலும் பதிவு பண்ணிடுங்க. தமிழக மக்களுக்கு இது சம்பந்தமான உண்மை நிலைமை தெரியும். இல்லை, நம்ம வழக்குக்காக போல. இல்லை வழக்கு சொன்னாலும் சொன்னேன். தமிழக மக்களுக்கு உண்மை நிலைமை தெரியும். தமிழக மக்களுக்கு இதில் உள்ள உண்மை நிலைமை தெரியுங்கிறனால தான் அது சீமானுக்கு பெரிய சிம்பதியாக வருங்கிறத நான் சொல்கிறேன். எப்படி சிம்பத்தியாக வரும்? மக்கள் நினைக்க மாட்டாங்களே, ஏன் இப்படி இருக்கு? அது நீங்கள் சொல்லிக்கலாம். 26 ரிசல்ட் வரும்போது தெரியும். இப்போவே விக்கிரவாண்டியிலையும் விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் சீமான் கண்டெஸ்ட் பண்ணதிலே நான் வன்னியர்கள் மத்தியில் சீமானுக்கு இமேஜ் ஏறிட்டு, நான் கொங்கு வேளாளர் மத்தியில் சீமானுக்கு இமேஜ் ஏறிட்டு, குறைஞ்சபட்சம் 20% உள்ள எடப்பாடிக்கு ஓட்டில் 4% சீமான் பாதிப்படை செய்வார். அதிமுக ஓட்டிலே 4% குறைஞ்சபட்சம் பாதிப்படை செய்வார் சீமான்கிறத நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். காரணம், நான் தரவுகளோட தான் நான் சொல்கிறேன். எடப்பாடிக்கிட்ட உள்ள நான் பெனிஃபிஷரி கம்யூனிட்டிஸ் ஓட்டை பலகீனப்படுத்தி தான் சீமான் 8% வந்திருக்காரு. இப்போ எடப்பாடி கண்டெஸ்ட் பண்ணாதது, விக்கிரவாண்டியிலையும் ஈரோடுக்குள்ளையும் கண்டெஸ்ட் பண்ணாது, குறைஞ்சபட்சம் 4% ஓட்டை எடப்பாடிக்கு காலி பண்ணிடுறது இல்லை, சந்தேகமே இல்லை. பறையர், தேவேந்திர குல வேளாளர், வண்ணார், நாவிதர், குயவர், செங்குந்தர், அகமுடையார், உடையார் போன்ற சமூகங்களில் எடப்பாடிகிட்ட யாருமே இல்லை. இந்த நான் பெனிஃபிஷரி காஸ்டெல்லாம் களத்துக்கே வராத எடப்பாடியை நம்பி என்னமோ நம்ம போக வேண்டியதில்லைன்னு சீமான் பின்னாடி போயிடுவாங்க. இதை நான் ஆணித்தரமாக தமிழ்நாட்டிலே சீமானை பற்றி இதுவரை நான் ப்ரிடிக்ட் பண்ணது எல்லாம் கரெக்டானதுங்கிறதுக்கான பெருமையை பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி இதை சொல்கிறேன். அதே மாதிரி அம்மையார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீமான பெரிய அளவுக்கு உயர்த்தும். மக்கள் சிம்பதி அவருக்கு கூட்டம். இது கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி அப்ளிகேஷன், காஸ்ட் அண்ட் ரிலீஜன் சீமான பெரிய அளவுக்கு அதை புஷ் பண்ணிவிடும். 2 விஷயம் சொன்னீங்க. 2வது விஷயத்தை கேட்குறேன். இந்த விஷயம் முக்கியமாக இந்த நடிகை தொடர்பான விஷயங்கள், அவர் ஒரு வேளை கைதானா அவருடைய மதிப்பை மக்கள் மத்தியில் உயர்த்துங்கிறீங்க. எதிர்மறையாக போகாதா? என்ன ஒரு தலைவர் இப்படி இருக்காருன்னு நினைக்க மாட்டாங்களா? 26 ரிசல்ட்டில் தான் தெரியும். உறுதியாக நான் சொல்கிறேன், பெரிய சிம்பதியும் சப்போர்ட்டையும் கொடுத்தனவர். பரவாயில்ல, இவர் கைதாகிறாரு, மக்களுக்காக கைதாகிறாரு அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. மக்கள் ஜெயலலிதா மிகப்பெரிய ஊழல்வாதி, இன்ஸ்டிடியூஷன் கரப்ஷன் பண்ணவர். 96 கைது பண்ணதும் 98 ஜெயித்துட்டாங்களே. 2014 கைதாகி சிறை சென்று மீண்டும் தேர்தலை சந்தித்து 2வது முறையும் கண்டினியூஸாக ஜெயிச்சாங்க.
அதாவது அவங்க விடுதலை ஒரு அரசியல் தலைவருக்கு கைதுங்கிறது ஒரு சிம்பதியை கொடுக்கும். இது தமிழ் தேசியம்னு ஒரு பெரிய பெருத்த ஒரு தேசிய இனத்தை சொல்லி திராவிடம் வர்சஸ் தேசியம் இருக்கிற ஒருத்தருக்கு, ஸ்டாலின் வர்சஸ் சீமான் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு, திராவிடம் பெரியார் வர்சஸ் பிரபாகரன் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு கைதுன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய சிம்பதியை கொடுக்கும். தமிழ்நாடு அரசு திமுக எதுக்கு சீமானை வளர்த்து விடணும்? திமுக சீமானை வளர்த்து விடணுங்கிறது வந்து திமுக என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னு உறுதியாக சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கில்லிங் சைலன்ஸ் தான். இல்லை, உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கு. கில்லிங் இன் சைலன்ஸ் தான் சீமானை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சரியான விதங்கிறது. கண்டுக்காம விடுறது. எஸ், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும். அது சீமானை கண்டுக்காமல் இருக்கிறது தான் அவருக்கு மேலே வெளிச்சம் பாயாமல் வச்சுருக்கும். கண்டிப்பாக அதுதான் சரியான வீகம், அதுதான் அவர் செய்வார். இது வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடியும் இருந்தது, அப்போவே நான் சொன்னேன். அதனால் அந்த நடிகை அவங்க கூட என்ன கடுமையாக திட்டியிருந்தாங்க. புழக்கப்பட்டார் ரவீந்திரன் துரைசாமி, விஜயலட்சுமி ஆலன்னுலாம் போட்டு இது பண்ணாங்க. நான் அவங்களெல்லாம் ஒன்றும் குறை சொல்லலை. இப்போ அதே மாதிரி சீமான் கட்சியிலேருந்து வெளியேறவங்களை யாரை பற்றியும் நான் குறை சொல்ல மாட்டேன். அவங்கள பற்றிய கேஸோ மெரிட் ஆஃப் த கேஸுக்குள்ளேயோ நான் சொல்ல மாட்டேன். பொலிட்டிக்கலாக சீமானுக்கு இது ப்ளஸ்ன்னு அன்னைக்கு சொன்னேன், அது ப்ளஸ் ஆச்சு. இன்றைக்கும் சொல்கிறேன் ப்ளஸ் தான். நான் திரும்ப கேட்குறேன், திமுக வளர்த்து விடுமா? திமுக வளர்த்து விடுமான்னு சொன்னால் அது அரசியல் ரீதியாக காமராஜ் கூட கம்யூனிஸ்டுக்கு எதிராக திமுகவை வெளியே கிடக்குறீங்க உள்ளே வந்து பேசுங்கலாம் சொன்னார். அந்த மாதிரிப்பட்ட ஒரு கம்பேரிசன் இதில் பொருந்துமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா திமுகவுக்கு இதில் ஒரு லெவலோடு இருந்தால் லாபம் இருக்குது, லெவலை தாண்டி போனால் சீமானுக்கு வளர்ச்சி அதிகமானால் நஷ்டமாகும். அது என்ன லெவல்னா ஒரு லிமிட்டடாக இருந்து புறமொழியாளரெல்லாம் ஸ்டாலின்கிட்ட கன்சால்டேட் ஆகிட்டு சீமானுக்கு ஒரு லெவலில் தமிழ் சமூகங்கள் ஆதரவு இருந்ததுன்னா அது ஸ்டாலினுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அதிமுகவையும் தாண்டி திமுகவை அடிக்கும்னா அந்த இடத்துக்குள்ள திமுக வாக்கு வங்கிக்கு ஒரு பாதிப்பு வரும். அந்த லெவல் எப்படி டிசைட் பண்ணுவாங்க? அதுதான் தலைவர்கள் டிசைட் பண்ணக்கூடியது. யாரும் எந்த மூவியும் கண்ட்ரோல் பண்ணிவிட முடியாது. ரவீந்திரன் துரைசாமியோட எதுனாலும் சரி, யாரோட எதுனாலும் சரி. பட் ஸ்டாலின் ரொம்ப ஸ்ரூடானவர். அதில் ஒரு லெவலுக்கு மேலே சீமானுக்கு சிம்பதி வந்ததுன்னா அது அதிமுக தாண்டி திமுகவும் பாதிச்சிடும். இப்போ இந்த அருந்ததியர் பறையர் தேவேந்திர வேளாளர் அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது அதிமுக ரெட்டலைக்கு போட்ட பறையர்களும் தேவேந்திர வேளாளரையும் சீமான்கிட்ட கொண்டு வந்துடும். அதுவே கொஞ்சம் வேகமாக அது உருவம் எடுத்து வந்து போச்சுன்னா திமுகவில் இருக்கக்கூடிய பறையர்களையும் தேவேந்திர வேளாளர்களையும் பாதிக்கலாம். அதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மின்னு தான் நினைக்கிறேன். பாதிக்கலாம். அப்போ இந்த இடத்த ஜட்ஜ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறது தான் ஸ்டாலின் கையில் இருக்குது. ஆனால் அது ஒரு நூல் மேல் நடக்கிற விஷயம் இல்லைவா? அதே மாதிரி தான் பிஜேபி இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இதுலேயும் பிஜேபிக்கு எதிரான கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேட் ஆகும்போது இந்து கன்சால்டேஷன் ஒரு லெவலை தாண்டி பிஜேபிக்கு போச்சுன்னா அதுவும் நஷ்டம். அதனால தான் விவரம் தெரியாமல் அரசியல் தெரியாமல் ஊதுற மாதிரி ஊதி நடிக்கிற மாதிரி நடிலாம் பலவங்க சொல்கிறதெல்லாம் பாவம். அவங்க அப்சர்வர்ஸ் பார்வையாளர்கள், களத்தில் நிற்க முடியாத நபர்கள், களத்தில் நிற்கிறதுக்கு பலமோ காலோ ஸ்ட்ரென்த்தோ இல்லாதவங்க, அவங்க இப்படி ரவீந்திரன் துரைசாமி மாதிரி அனலிஸ்ட் கமெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே டைட் ரோப் வாக் தான் பண்ண முடியும். அது கொஞ்சம் தவறுனாவே ரெண்டு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கம் போயிருமே. திமுக பாதிக்கிற அதே சமயத்தில் திமுக பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா சீமானை கண்டுக்காமல் விடுவதுக்கு தான் திமுக விரும்பும். அது என்ன பண்ணுறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம. ஏன்னா கைது அளவுக்கு போயிட்டா அது அவருக்கு வளர்ச்சி ஆயிடுச்சு. அப்படின்னா அவருக்கு வளர்ச்சி தூரத்தில் திமுக லாபம் அதாவது லாபம்தான். ஆனால் நஷ்டமும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு லெவலோடு இருந்ததுன்னா அது லாபம் மட்டுமே. லெவலை தாண்டி போனால் நஷ்டமும் வர வேண்டிய வாய்ப்பு வந்துடும். திமுக ஓட்டு சீமானுக்கு போகுமா? திமுக ஓட்டு இதுவரை சீமானுக்கு போகல. கலைஞரோட ஸ்டாலின் பெருசாக உயர்ந்துட்டு இருக்காரு. திமுக எந்த பாதிப்பு இல்லை. திமுகவுக்கு வந்து அதோட சீமானுக்கு சிம்பதியோட வீச்சு ஜாஸ்தி ஆச்சுன்னா திமுக பாதிக்கும். ஆட்சிக்கு வர்றதை தடுக்காது இல்லை. ஆட்சிக்கு வர்றதை தடுக்கிறது வந்து 1-1 தான் தடுக்க முடியும். மற்றபடி வேறு எதுவுமே. ஸ்டாலினுக்கு 57% இந்தியா டுடே கொடுக்குறாங்கன்னா லீடர் அபோவ் த பார்ட்டி ஆட்டு அணிக்கு 52 சொல்லும்போது ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு 57ன்னா அது ஆட்சிக்கு வர்றதை தடுக்கிறது கஷ்டம். அதுதான் மோடியும் அமித்ஷாவும் உணர்றாங்க. என்டிஏ பலப்படுத்த நினைக்கிறாங்க. எடப்பாடியும் உணர்றாரு. அதிமுக பலப்படுத்தி 31 பார்த்துடலான்னு நினைக்கிறார். அதனால் சீமானை வளர்த்து விடுவதோ அல்லது வளர்த்து விடாமல் இருப்பதோ திமுகவுக்கு லாப நஷ்டம் இல்லை. இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் திங்ஸ். அதாவது டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனானப்பட்ட காமராஜே 67 தோற்று போனார். ஸோ 1-1 வரும்போது காமராஜிக்கு அன்னைக்கு இருந்த எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. 57% இந்தியா டுடே போடும்போது நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. என்றாலும் ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். ஒவ்வொரு விஷயத்திலும் தனக்கு என்ன பாதிப்புங்கிறத பார்த்து தான் ஸ்டாலின் மூவ் பண்ண முடியும். சீமான் மெதுவாக வளருவார், உடனடியாக வளர மாட்டார் அப்படின்னு திரு ஸ்டாலினுக்கு தெரியும். இல்லை, 8க்கு மேலே வளரக்கூடிய வளர்ச்சி சீன மூங்கில் மாதிரி ஹெவியாக கூட இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி பாப்புலர் ஆகிட்டார். முன்னமே இந்த பப்ளிசிட்டிக்குள்ளே இல்லை சீமான்.
விஜய் சீமான் கம்பேரிசன், விஜய் ஒரு லீடர்ஷிப் இல்லாத ஒரு சீமான் லீடர், துணிச்சல்காரர்னு அது ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குது. கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் போடும்போது விஜய் பேசுவாரியா, சீமான் செயலில் இருப்பாரியா, விஜய் வெட்டியா, சீமான் தான் ரியல் ஹீரோன்னு அது ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த கம்பேரிசன் விஜய் ஒரு பெரிய ஸ்டார் கூட கம்பேர் ஆகிறது. கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசன் ஒரு வளர்ச்சியை கொடுத்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. இன்னைக்கு 8% வந்த பிறகு இந்த இதெல்லாம் சீமான் உள்ள இந்த நடிகை விஜயலட்சுமி தொடர்பான இந்த அவங்க பிரதிவாதியாக உள்ள இந்த தொடர்பான நிகழ்ச்சி வந்து மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த பப்ளிசிட்டியை விட பல மடங்கு பப்ளிசிட்டியை மக்கள் மத்தியில் கொண்டு போகுது. ஸோ இதெல்லாம் சீமானுக்கு ஒரு சாதகமான அம்சமாக மாறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதோட அளவு ஜாஸ்தி ஆகும்போது திமுகவின் வாக்கு வங்கியும் பாதிக்கும். திமுக விஜய் சீரியஸாக எடுத்துக்கிறதுல விஜய் 214 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டார், அதனால அவரை பேசுறதே வேஸ்ட்டு. இல்லை, திமுக உன்னிப்ப கவனிக்குது விஜய் ஒரு அது எல்லாத்தையும் கவனிக்கணும், வந்த எல்லாத்தையும் கவனிக்கணும், அதில் தப்பே இல்லை. விஜய் கவனிக்கணும். ஒரு சக்தியாக வளர்ந்துருவாரோ, இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வளர்ந்துருவாரோ. 214 போட்டுவிட மாட்டாருங்கிறது என்னோட கருத்து. ஆனால் திமுக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கா இல்லையா? கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும், அதில் தவறே இல்லை. அரசியல் கட்சி ஒரு எச்சரிக்கையாக இருக்குல்ல, ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு. அதான் நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விஜயால் தனக்கு பாதிக்கும்னு திமுக நினைக்கலாம், அதில் அலர்ட்டாக இருக்கல, தப்பு இல்லை. அவருக்கு போயிருமோன்னு நினைக்கிறாங்க. இந்த சீமான் மேலேயும் அந்த பயம் உண்டு. ஆனால் மைக் படத்தை போட்டு விஜய் ஆதரிச்சும் கன்னியாகுமரியில் ஏற்கனவே இருந்த ஓட்டோட சீமான் குறைஞ்ச ஒரே இடம் கன்னியாகுமரி தான். கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து பாஜக எதிர்ப்பில் திமுக அணிக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அது இலவச ஓட்டுன்னு ஆயிடக்கூடாதுங்க தான் நிறைய முஸ்லீம் மாவட்ட செயலாளர் வேண்டான்னு நெகட்டிவாக போன முஸ்லீம்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு என்டர்டெயின் பண்ணுறது கிறிஸ்டின்ஸுக்கெல்லாம் வாய்ப்புன்னு அது நானும் ஒரு காரணம். நீங்கள் ஏன் ஓசி ஓட்டா போடுறீங்கன்னு முஸ்லீம் கிறிஸ்டின்ஸோட சமூக நீதிக்காக நான் பேசுகிறதும் ஒரு காரணம். முக்கியமாக எதிர்கட்சி வாக்கு, திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு இருக்கட்டும் அப்படிதானே திமுக நினைக்குது. இல்லை, நீங்கள் இது ஒரு மித்து, ஆன்டி கருணாநிதி ஓட்டுங்கிறதே ஒரு மித்து. அது எனக்கு பெரிய இதே சொல்ல முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 77 எடுத்துட்டுங்க, மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு கலைஞருக்கு 24%, 24.8% ஓட்டு. ஆண்டி திமுக ஓட்டெல்லாம் யாருக்கு போச்சு? யாருக்கு சார் போச்சு? மீதி 75% ஆண்டி திமுக ஓட்டெல்லாம் யாருக்கு போச்சு? இல்லை, அது அப்போ இருந்த ஒரு அரசியல் சூழல் அந்த மாதிரி இருந்துச்சு தாங்க. எம்ஜிஆர் வந்து 30%, கம்யூனிஸ்ட் 33, ஐயா மூப்பனார் வந்து 17.5, கம்யூனிஸ்ட் ஒரு 2.5, 20, பாரா வந்து 16. அப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் வந்து 3ஆவதான பேருக்கு ஒரு இடத்துல குவியலையே. ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கும்னா சென்னையில் 13 சீட்டு கலைஞர் வந்திருக்க மாட்டார். ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கும்னா தஞ்சாவூரில் கலைஞர் அதிக சீட்டு வந்திருக்க மாட்டார். அப்போ இந்த இதுக்கு ஆன்டி திமுகன்னு சொல்லுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க? இல்லை, எனக்கு ரொம்ப வேண்டியவங்களாட்டும் இருப்பாங்க, என் பக்கத்தில் இருக்கவங்களும் இருப்பாங்க, என் கூட பேசிகிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. இந்த இதுக்கு மீதி 75% ஓட்டு ஏன் 3ஆ போச்சுன்னு கேட்குறேன். திமுக எதிர்ப்பு ஓட்டு என்பது நான் சொல்கிறது திமுக வேண்டாம் நினைக்கிறவங்களே ஓட்டு. அது அண்ணா திமுக சார்பு ஓட்டாக இருக்கலாம், இல்லை சீமான் சார்பு ஓட்டு இருக்கலாம், அண்ணாமலை சார்பு ஓட்டாக இருக்கலாம். இது எல்லாம் பிரிஞ்சு இருந்தால் தான் திமுகவுக்கு லாபம் அப்படின்னு திமுக நினைக்குமா இல்லையா? திமுக மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. ஆட்சியில் இருக்கு அந்த அணி எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. விஜயகாந்த் மேட்டரில் கலைஞர் ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்த்து வச்சது தப்பு தான். அந்த மாதிரி எல்லாரும் பிரிஞ்சு இருக்கட்டும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. கண்டிப்பாக எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் அப்படி தான் நினைப்பாங்க. அதனால யாரும் ஒன்று சேர்ந்துட வேண்டாம். எடப்பாடி தலைமையில் எப்படி சேருவாங்க? சமநீதி சூறையாடக்கூடிய 2 ஜாதி கட்சியாக போன எடப்பாடி தலைமையில் எப்படி சேருவாங்க? அண்ணாமலை 2024 ஜெயிக்காதுன்னு டெல்லியில் ரிப்போர்ட் கொடுத்தாரு. இப்பவும் ஒரு முக்கிய பாஜக தலைவர் வந்து, பவர்ஃபுல்லான பாஜக தலைவர் வந்து எடப்பாடியெல்லாம் ஜெயிக்க முடியாது, அவரை முன்னிறுத்திலாம் ஜெயிக்க முடியாதுன்னு டெல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் இருந்தாலும் ஒரு ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கடந்த தேர்தல் மாதிரி ஒரு சவால் விட்டுருவாங்க அப்படின்னு திமுக நினைக்கும்ல. சிஎம் கேண்டிடேட் யார்? எடப்பாடி தான். தேராது. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டாக சேர்ந்தால் 2 ஜாதி ஆதிக்கத்துக்கு மற்ற ஜாதிகள் போக மாட்டாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க ஏன் எடப்பாடி நினைக்க மாட்டார்? வாய்ப்பில்லை. அவருக்கே தெரியும் அது வாய்ப்பில்லை. இப்போ அடுத்த தேர்தலில் எடப்பாடி தனியாக போவார், இல்லை விஜய் போனாங்க. நீங்கள் எப்படின்னா, இல்லை எப்படின்னா சொல்லிடுறேன். 57 அண்ணா தலையில்லாத முண்டங்கள்னு சொன்னார். 62 ராஜாஜி ஒரு ட்ரையல் பார்த்தார். 62 அண்ணாவுக்கு ஓட்டு 27, ராஜாஜிக்கு ஓட்டு 7.8, 20% டிஃப்ரென்ஸு. அதனால காமராஜை தோக்கடிக்கணுங்கிறதுல கொடுக்குற சீட்டை கொடுப்பா, காமராஜை எனக்கு வீழ்த்துறதான் முக்கியம்னு 1-1 ராஜாஜி கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு எடப்பாடி 23, வளர்ந்து இந்தியா ஃபுல்லாக வளர்ந்துக்கூடிய என்டிஏ 18. என்டிஏ வந்து எடப்பாடியை தாண்டி மேலே போய் அசம்பிளி முக்கியம் இல்லை, பார்லிமெண்ட்டில் கொண்டு வரலான்னு அண்ணாமலை நிற்கிறாரு. மோடி ஐயா ஆட்சின்னு சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி மோடி ஐயா ஆட்சின்னு சொல்லுவாரா?
சட்டப்பேரவையில ஒரு 10 சீட் ஜெயிக்கணும்னு பிஜேபி நினைக்காதா? அது நீங்க பிஜேபியை நல்லிஃபை பண்ணி ஒரு அற்ப சந்தோஷத்தை நீங்க எல்லாம் பேசி அடைஞ்சுக்கிடுங்க. இல்ல, நான் கேக்குறேன் எனக்கு ஆட்சேபம் இல்லை சார். அந்த நிலையெல்லாம் போயிட்டாங்க சார். பிஜேபிக்கு அடுத்த சார் அந்த நிலைமையெல்லாம் தாண்டி இல்ல 10 சீட் வேண்டாமான்னு கேக்குறேன் சார். அந்த நிலைமையெல்லாம் தாண்டி போயிட்டாங்க சார். சீட் வேண்டாமா வேண்டாமா? 4 சீட்டு எடப்பாடியால தானே கிடைச்சுன்னு அற்ப சந்தோஷம் சுய இன்பம் நாட்டில் நிறைய பேர் அடைஞ்சிட்டு இருக்கிறான். எடப்பாடியை தட்டி தூக்கிட்டு மேலே போயிடலாங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக இருக்குது. சுய இன்பம் அடைஞ்சிட்டு தான் இருப்பான். என்ன செய்ய முடியும்? அடுத்த தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி சட்டப்பேரவை இடங்களை எம்எல்ஏ ஆகணும்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? சார் 50-50. ஹரியானாவில் ஜெயித்துட்டோம், மகாராஷ்டிராவில் ஜெயித்துட்டோம், டெல்லியிலேயே 2 தடவை தோற்றவங்க ஜெயித்துட்டோம். 50-50க்கு எடப்பாடி தயாரா. நாங்கள் ஏறி போயிட்டு இருக்கோம். அவர் இறங்கி வந்துட்டு இருக்காரு. நாங்கள் 18, அவர் 20. 50-50க்கு தயாரா. இது அவங்க பேசி முடிவு பண்ண போறாங்க. அதான் சார் நடக்காது. நீங்கள் 2% சீட்டு தரான்னாரு, 5% நிரூபித்தார் உள்ளாட்சி தலைவரில், உள்ளாட்சி தேர்தலில் 6 சீட்டு தருவோன்னு சொன்னார், 12 சீட்டு நிரூபித்தார். அண்ணாமலை எடப்பாடியை வீழ்த்தி தான் சார் நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் வர முடியும். அது அண்ணாமலைக்கு கரெக்டாக இருக்குது. மோடிக்கு பார்லிமெண்ட்டில் 1-1 வரணும்னா எடப்பாடியை பலகீனப்படுத்தினா தான் சார் பார்லிமெண்ட் ஜெயிக்க முடியும். ஏன் ஸ்ட்ராட்டஜி சார் இது? நான் கொடுத்த சஜஷன் சார், ஏற்றுக்கிட்டாங்க. அந்த சஜஷன் தான் கேட்குறேன். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு இடங்கள் இல்லாமல் அடுத்து நேராக மக்களவை தேர்தலை தான் குறிவைக்குமா? ஏன் சார் இடம் இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க ஏன் வாரீங்க? உங்ககிட்ட கேட்குறேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எடப்பாடியை பொறுத்தளவில் அவர் 3வது போயிட்டாருன்னா பாமகவே என்டிஏயே லீட் பண்ணியிருக்கிறாங்க தருமபுரியில். என்ன லீட் பண்ணாமலாம் இருக்குது என்டிஏ? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஜெயிக்க முடியும். சில ரீஅலைன்மெண்ட் வந்ததுன்னா தெற்க மேக்கெல்லாம் ஜெயிக்க முடியும். கோவையிலே செகண்டாக வந்ததுக்காங்க. ஆமாம், எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பாமக மட்டும்தான். பாமக ரீட்டைன் பண்ணிட்டா வட தமிழகத்திலும் எடப்பாடி 3வது தள்ளிடலாம். பாமக தான் எடப்பாடி ஜெயிக்கவும் இல்லை பாஜக ஜெயிக்கவும் முக்கியமான ஒரு இடமாக இருக்கும். பாமகவை எடப்பாடி தூக்குனா தேமுதிகவை சவுத்து வெஸ்ட்டுக்காக பாஜகவும் அவங்க பக்கம் கொண்டு வருவாங்க. அப்படி தானே நடந்து 10 சீட்டு பாமக கொடுத்ததும் 5 சீட்டு கொடுத்து தேமுதிக தூக்கிட்டார்ல எடப்பாடி. அந்த மாதிரி இருக்கிற சமயத்திலையும் பிஜேபி சில எம்எல்ஏ இடங்களை ஜெயிக்க முடியும்னு சொல்றீங்க சார். ஜெயலலிதாவோட 99 பொசிஷன்லையோ ஜெயலலிதாவோட 2009 பொசிஷன்லையோ எடப்பாடி இல்லை. வெறும் 20% தான் இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் என்டிஏக்கும் கீழே போயிட்டாரு. 4வது ஒருத்தர் 8% இருக்கிறார் புரூடு ஓட்டில். நீங்கள் இந்த உண்மையை மறைக்கிறது நிலைமையில 4 ஆமாம், இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு நீங்கள் கற்பனை இன்னைக்கு நிலைமைன்னு சொல்லியோ இந்த கற்பனை பண்ணியோ இல்லாத ஆட்களெல்லாம் வச்சு என்டிஏ மேலே நிற்கிறதுலையும் சீமான் மேலே நிற்கிறதுலையும் வாயால் வைத்தால் அரிச்சுக்கிட்டு அவ்வான்னு தீயால் மிதிச்ச மாதிரி பண்ணக்கூடிய கோஷ்டிகள் தான் இந்த மாதிரி எண்ணத்தெல்லாம நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதிகம் போலாம் இல்லையா? அதை சொல்றேன். உண்மையை மீறி யாரும் எதுவும் பண்ணிட முடியாது சார். அடுத்த தேர்தலில் சீமானோட அதிகம் போலாம் இல்லையா? சார் உண்மையை மீறி யார் சீமானா? கண்டிப்பா அதிகம் போறாரு. அதுதானே விக்கிரவாண்டியும். அதுக்கு தான் இந்த நிலைமைன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை தான் சொன்னேன். அதான் மறுக்க வரல, நான் உங்களை அதுல குற்றம் சாட்டல. அதுதான் ஈரோடு கிழக்கும் விக்கிரவாண்டியும் காட்டிட்டேன். ஆனா இதுல திமுக அணி இன்டாக்டா இருக்கு. நீங்க பலமுறை சொன்னது போல வெற்றிக்கான சாத்தியம் இருக்கு. இந்த சமயத்துல சார் திமுக அணி 57-62 காமராஜர் மாதிரி இருக்காப்புல சார் ஸ்டாலின். இது 1-1 67 மாதிரி கொண்டு வரலன்னா ஸ்டாலின் தோக்கடிக்கிறத பற்றியே பேச முடியாது சார். இந்த கைது விவகாரம், கைதுக்கான அச்சம், கைதுக்கான சவால், கைதுக்கான சூழ்நிலை, அதுக்கான சாத்தியம், இதெல்லாம் சீமான் அடுத்த தேர்தலில் இன்னும் ஒரு பெரிய சக்தியாக பார்கெயின் பண்றதுக்கான சக்தியாக மாறதுக்கு உதவுமா சார்? அவர் தனிச்சு போயிட்டு இருக்காரு, 214 போயிட்டு இருக்காரு. நீங்க இந்த நிதிஷ்குமார் பீகார் அதுக்குள்ள கேள்வி கேட்குறீங்க. நீங்க அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு தான் கேட்குறேன். அவர் இப்போ தனிச்சு போயிட்டு இருக்காரு சார். நீங்க சொன்னதுனால கேட்குறேன். நம்ம எல்லாமே கற்பனை ஓட்டம் ஓடிட்டு இருக்குது. நிஜ ஓட்டங்கிறது அவர் 214 தனிச்சு கற்பனையை பண்ணல இல்ல சார். அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நான் 214 தனிச்சு நிற்பேன். ஸ்டாலினாலும் நிற்க முடியுமா? 10% இடஒதுக்கீட்டில் கம்யூனிஸ்ட் கூடயும் காங்கிரஸ் கூடயும் ஸ்டாலின் கூட்டணி வச்சிருக்காரு. கொள்கை என்னாச்சு? நான் கொள்கைகிட்ட சமரசம் பண்ணாமல் 214 தனிச்சிருப்பேன்னு அவர் சொல்கிறாரு. நான் ஆசைப்படுறதுங்கிறது வேற, அவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாருங்கிறது தானே மேட்ரு. நான் மோடி சீமானுக்கு ஒரு ஆஃபரை கொடுப்பாரு, சீமான் நிதிஷ்குமார் மாதிரி சிஎம் கேண்டிடேட்டாக வரணுங்கிறது மோடிக்கு 29 நன்மை பயக்கும்ங்கிறதுல நான் ஆசைப்படலாம். சீமான் இன்னைக்கு ஸ்டாலின்ட்ட நான் 214 நிற்பேன், ஸ்டாலினால் நிற்க முடியுமான்னு தானே சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்போ அதுக்குள்ள இன்னைக்கு சீமான் என்ன சொல்றாருங்கிறத மறந்துக்கிட்டு நம்ம பேச முடியாதுல்ல. இன்னைக்கு காலகட்டத்தில் தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கிற சமயத்தில் ஒரு வேளை கைது நடந்தால், கைதுக்கான சூழலை அமைந்தால் அது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சீமான் இதை ஒரு பேங்க் பண்றாரு. திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கர்.
வரக்கூடிய இதை ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க நீங்க அதை. வரக்கூடிய இதை எதிர்கொள்ளுவோன்னு சீமான் ஹாயா இருக்கிறாரு. 1% இருந்தோம் நாம அங்கீகாரம் பெறுவோம்னு நினைச்சோமா, இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம். மற்றவங்களுக்கு டிஃபால்ட்டில் தான் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். பாஜக டிஃபால்ட்டு, பொன்னார் தமிழிசை இலகணேசன் ஹச் ராஜா டிஃபால்ட்டில் ஆர்கேனாரில் வளர்ந்தார். தினகரன் கமலஹாசன் வெள்ளூர் நாங்குநேரி விக்கிரவாண்டியில் நிற்காத அவங்க டிஃபால்ட்டில் அடுத்த கட்டம் அவங்க என்ன பொசிஷனில் போயிருக்காங்க, இவர் என்ன வளர்ந்துருக்காருன்னு தெரியுது. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் எடப்பாடி நிற்காத பொசிஷன் அவருக்கு வளர்ச்சியை உறுதிப்படுத்திட்டு இப்படி மற்றவங்க தவறில் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் தவறு பண்ணால் ஸ்டாலின் தவறும் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். பாஜகவின் தவறு, தினகரின் தவறு, கமலஹாசனின் தவறு, எடப்பாடி பழனிசாமியின் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு தவறு. அது இன்னும் ப்ரூவ் ஆகலை, ப்ரூவ் ஆகிடும். அடுத்தால ஸ்டாலின் தவறு பண்ணால் அதுவும் சீமானுக்கு வளர்ச்சி. பை டிஃபால்ட்டு தான் சீமான் வளர்றார். இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறிப்பிட்ட ரவீந்திரன் துரைசாமி மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.